நீதிமன்ற செய்திகள். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ் சுந்தர் அவர்களின் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகிற 8/3/2025 அன்று மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவண சட்டம் சட்டப்பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீடு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் சம்பந்தப்பட்ட வழக்குகள், மன வாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனமொருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 8/3/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சென்னை தீவுத்திடலில் துவங்கப்பட்டுள்ள 49வது இந்தியா சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி 2025 இடம்பெற்றுள்ள தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கண்காட்சி அரங்கில் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் திட்டங்கள் அடங்கிய கண்காட்சி அரங்கமாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதிர்வினா போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இக்கண்காட்சி வருபவர்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கிட வழக்கறிஞர் ஒருவரை நியமனம் செய்து அவர் மூலமாக போதிய சட்ட அறிவுரைகள் வழங்கிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களும் மாணவர்களும் இக்கண்காட்சி அரங்கினை பார்வையிட்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர் விஜயகுமார் அவர்கள் பெண் அரசு ஊழியர்கள் பிரசவ கால விடுப்பு எடுப்பது தொடர்பாக வழங்கியுள்ள தீர்ப்பானது சமூக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. மேற்படி வழக்கானது அரசு துறையில் பணியாற்றி வரும் செவிலியர் தனக்கு 1 வருட பிரசவ கால விடுப்பு வேண்டி விண்ணப்பித்திருந்த நிலையில் மேற்படி விண்ணப்பமானது மறுக்கப்பட்டதால் நீதிமன்றத்தை அணுகியதன் மூலமாக எழுந்த நீதி பேராணை மனுவாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேற்படி மனுவினை பரிசீலனை செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர் விஜயகுமார் அவர்கள் கடந்த 21/1/2025 தேதியில் மேற்படி வழக்கில் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேற்படி உத்தரவில் மாண்புமிகு நீதியரசர் குறிப்பிட்டுள்ளதாவது: மனுதாரருக்கு 2 குழந்தைகள் இருந்த நிலையில் விவாகரத்தாகி மீண்டும் 2வது திருமணம் நடைபெற்ற பின்னர் மேற்படி மனுதாரர் குழந்தை பேறு அடைந்ததன் காரணமாக பிரசவ கால விடுப்பிற்காக கொடுக்கப்பட்ட மனுவானது அவரதன் உயர் அதிகாரியின் மூலமாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தனக்கு பிரசவ கால விடுப்பு வேண்டுமென மேற்படி மனுதாரர் தாக்கல் செய்திருந்த நீதி பேராணை மனுவில் ஆராய்ந்தபடி பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் தீர்ப்புகளை மேற்கோள் இட்டு காட்டி ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு 3வது குழந்தை பெறுவதற்காக பிரசவ கால விடுப்பு என்பது வழங்க முடியாது என மறுத்துள்ள உயர் அதிகாரியின் உத்தரவானது ஏற்கக்கூடியது இல்லை எனவும், முதல் மற்றும் 2வது குழந்தைகளுக்கு பிரசவ கால விடுப்பு மேற்படி மனுதாரர் எடுக்கவில்லை என்கிற நிலையில் அவர் பணிக்கு சேர்ந்த பின் அவர் விண்ணப்பித்துள்ள முதல் பிரசவ கால விண்ணப்பம் இதுவே என்கிற நிலையில் இந்த விண்ணப்பத்தை அவர் 3வது குழந்தை பேறு அடைந்துள்ளதாக சொல்லி நிராகரிப்பது நியாயமில்லை எனவும், நிராகரிப்பது ஏற்கக்கூடியது இல்லை எனவும்
எப்படி முதல் பிரசவத்தில் இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அடுத்த பிரசவ கால விடுப்பிற்கு மேற்படி அரசு ஊழியர் விண்ணப்பிக்க அனுமதிக்கின்றோமோ அதேபோல் ஒரு நபர் தனது பணியில் சேர்வதற்கு முன்னர் குழந்தை பெற்றுக்கொண்டதை முக்கியத்துவம் அளித்து மூன்றாவது குழந்தைக்கு பிரசவ கால விடுப்பு கேட்கிறார் என கருதி அதை நிராகரிக்க முடியாது எனவும் அவரை பணிக்கு சேர்ந்த பின் 2 முறை மட்டுமே பிரசவ கால விடுப்பு எடுக்க முடியும் என்றுதான் இந்த சங்கதியை பொறுத்து அதிகாரிகள் கருத்தில் எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக மேற்படி நீதியரசர் பிறப்பித்துள்ள உத்தரவானது சமுதாய அளவில் பெண் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகையை தவறான புரிதலோடு நிராகரித்து வந்த உயரதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் விதமாகவும் அரசு துறை பெண் ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் சரியான முறையில் சென்று சேரக்கூடிய விதமாகவும் அமைந்துள்ளதால் சமுதாய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்ட சட்டப்பணிக்குழு சார்பில் ஆத்தூர் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 27/1/2025 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆத்தூர் வட்ட சட்டப்பணிக்குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான திரு கணேசன் தலைமை வகித்து மாணவர்களுக்கு போதைப் பொருள் தடுப்பு குறித்தும் சாலை விதிகள் பற்றியும் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் திரு செல்வராஜ், ஆத்தூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு OS சிவகுமார், செயலாளர் திரு மோகன்குமார், மூத்த வழக்கறிஞர்கள் திரு C ராமலிங்கம், திரு N ராமதாஸ், பேராசிரியர் திரு பழனிமுத்து மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றத்தடுப்பு சட்டம் குறித்த பயிற்சி பட்டறை தனியார் துணிக்கடையில் கடந்த 29/1/2025 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு மகேந்திர வர்மா தலைமை தாங்கி பேசுகையில், தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்திலோ அல்லது நிறுவனத்திற்கு வருகை புரியும் வாடிக்கையாளரிடமிருந்து ஏதேனும் பாலியல் தொல்லைகள் தங்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக இந்நிறுவனத்தின் இதற்கென அமைக்கப்பட்டுள்ள 5 உறுப்பினர்கள் கொண்டுள்ள புகார் குழுவில் நீங்கள் நேரடியாக புகார் அளிக்கலாம். புகார் அளித்த மனுவில் 2 தரப்பினரையும் அழைத்து விசாரணை செய்வார்கள். அவ்வாறு விசாரணை செய்யும் மனு 90 நாட்கள் முடித்து வைக்கப்பட வேண்டும் அல்லது அப்புகார் மனு மீது சமரச தீர்வு ஏற்படுத்துவதற்காகவும் குழுவிற்கு அதிகாரம் உண்டு. மேலும் நிறுவனத்தின் உரிமையாளர் மீதும் பாலியல் தொந்தரவு குறித்த புகார் இருந்தால் தாங்கள் உள் புகார் குழுவில் புகார் அளிப்பதற்கு இந்த சட்டம் வழிவகுத்துள்ளது. பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகளை யாரும் சகித்துக் கொள்ளக்கூடாது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் உள் புகார் குழுவில் புகார் கொடுக்க முன்வர வேண்டும் என்றார். மேலும் மாவட்ட சமூக நல ஒருங்கிணைந்த சேவை மைய நிர்வாகி திருமதி கீதா, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உதவி பாதுகாப்பு வழக்கறிஞர்கள் திரு தினேஷ், திரு திருஞானம் ஆகியோர் பெண்களுக்கான பாலியல் தொந்தரவு குறித்தான சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் இப்பயிற்சி பட்டறையில் வழக்கறிஞர்கள், தனியார் துணிக்கடை ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் காரைக்குடி அரசு சட்ட கல்லூரி சார்பில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 29/1/2025 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி அறிவொளி தலைமை வகித்து பேசுகையில், 3ஆம் பாலினத்தவர்களுக்கு பொருளுதவி செய்வதை விட மனதளவில் அவர்கள் மனிதர்களாக மதிப்பதுதான் சிறந்த பண்பாகும். 3ஆம் பாலினத்தவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு பல்வேறு காலகட்டங்களில் சட்டம் இயற்றப்பட்டு அவர்களுக்கான அங்கீகாரம் அளிக்கப்பட்டது என்று பேசினார். இம்முகாமில் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு பசும்பொன் சண்முக ஐயா, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு சுப்பையா, காரைக்குடி வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவர் திருமதி ஜெயபிரதா, கல்லூரியின் முதல்வர் திரு முருகேசன், உதவி பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், திருநங்கைகள் மற்றும் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வணக்கம். சட்ட தகவல். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2007, The Maintenance and Welfare of Parents and Senior Citizens Act 2007 பற்றி விரிவாக காண்போம். பெற்றோர்கள், பெற்றோர்களின் பெற்றோர் மற்றும் வயதான மூத்த குடிமக்கள் தங்களின் முதுமை காலத்தில் கண்ணியமான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான உணவு, உடை, தங்குமிடம், மருத்துவ பராமரிப்பு வசதிகள் போன்ற அடிப்படை தேவைகளை உறுதி செய்யும் வகையில்
பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டத்தினை இந்திய அரசு கடந்த 2007ஆம் வருடம் இயற்றி நடைமுறைப்படுத்தியது. இச்சட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கான அரசு மற்றும் தனியார் பராமரிப்பு விடுதிகளை நிறுவுதல், அதன் தரம் மற்றும் சேவைகள் போன்றவற்றை கண்காணிக்கும் வகையில் வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு மருத்துவ வசதிகளை அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் நடைமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இச்சட்டத்தினை ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்படுத்திட தமிழக அரசு கடந்த 31/12/2009 அன்று தமிழ்நாடு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு விதிகளை உருவாக்கியுள்ளது. இச்சட்டத்தின் பலனை அடையக்கூடிய நபர்கள் யார்? இச்சட்டப்படி பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தனது பெற்றோர்களையும் பெற்றோரின் பெற்றோர்களையும் முறையாக பராமரித்திட கடமையுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது வருவாயிலிருந்தோ அல்லது தனது சொத்துக்களிலிருந்து வரும் வருவாயை கொண்டோ தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள இயலாத பெற்றோர் அல்லது மூத்த குடிமக்கள் தனது பிள்ளைகளிடமிருந்தோ பேர பிள்ளைகளிடமிருந்தோ பராமரிப்பு தொகையினை பெற இச்சட்டம் வழிவகை செய்துள்ளது. இச்சட்டத்தின்படி 60 வயது பூர்த்தி அடைந்தவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் மூத்த குடிமக்கள் என கருதப்படுவார்கள். குழந்தைகள் இல்லாத மூத்த குடிமக்கள் தனது சொத்தில் அனுபவத்தில் இருக்கும் உறவினர்களிடமிருந்தோ அல்லது தனது ஆயுட்காலத்திற்கு பிறகு வாரிசுரிமை சட்டப்படி தனது சொத்தினை அடைய வைக்கும் உறவினர்களிடமிருந்தோ பராமரிப்பு தொகையினை பெற இச்சட்டம் வழிவகை செய்துள்ளது. இச்சட்டத்தின்படி பெற்றெடுத்த தாய் தந்தை மட்டுமல்லாது தத்தெடுத்த பெற்றோர்கள் அடாப்டட் பேரண்ட்ஸ், வளர்ப்பு பெற்றோர் ஸ்டெப் மதர் அண்ட் ஸ்டெப் ஃபாதர், பெற்றோர்களின் பெற்றோரான தாத்தா பாட்டி ஆகியோர் உரிய முறையில் மனு செய்து நிவாரணம் பெறலாம். எங்கு மனு செய்வது? இச்சட்டத்தின் கீழ் நிவாரணம் பெற நீதிமன்றத்திற்கு சென்று மனு தாக்கல் செய்ய தேவையில்லை. இச்சட்டப்படி பராமரிப்பு தொகை கோரி ஒரு மனுவினை சட்டப்பிரிவு 7 படி வருவாய் கோட்டாட்சியர் ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர் RDO தலைமையில் வருவாய் உட்கோட்ட அளவில் அமைக்கப்பட்டுள்ள ஜீவனாம்ச தீர்ப்பாயங்கள் மெயின்டெனன்ஸ் ட்ரிபியூனல் முன்பு பெற்றோர்களோ அல்லது மூத்த குடிமக்களோ நேரடியாக தாக்கல் செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம். வயதின் காரணமாகவோ உடல்நிலையின் காரணமாகவோ அவர்களால் மனு தாக்கல் செய்ய இயலவில்லை என்றால் அவர்களது சார்பாக அவர்களின் உறவினர்களோ அல்லது அவர்களின் அங்கீகாரம் பெற்ற நபர்களோ மனு தாக்கல் செய்யலாம். அத்தியாவசிய நேர்வுகளில் தீர்ப்பாயமே நேரடியாக தனது கவனத்திற்கு வரும் தகவல்களின் அடிப்படையில் தாமாகவே சுமூற்ற வழக்கினை கோப்பிற்கு எடுத்துக் கொள்ளலாம். மூத்த குடிமக்கள் தீர்ப்பாயத்தை அணுகுவதில் ஏதேனும் உதவிகள் தேவைப்படின் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நீதிமன்றங்களில் செயல்படும் வட்டு சட்ட பணிகள் குழு அல்லது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகி உரிய சட்ட உதவிகள் பெறலாம். குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 படி ஜீவனாம்சம் கோரியும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 5 படி பராமரிப்பு தொகை கோரியும் ஒரே நேரத்தில் 2 மனுக்களை தாக்கல் செய்து நிவாரணம் கோர இயலாது என சட்டப்பிரிவு 12 குறிப்பிடுகின்றது. பராமரிப்பு தொகை இச்சட்டத்தின்படி மனுதாரர்களான பெற்றோர் அல்லது மூத்த குடிமக்கள் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 10,000 வரை பராமரிப்பு தொகை பெற தகுதியுடையவர்கள் என சட்டப்பிரிவு 9 குறிப்பிடப்பட்டுள்ளது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் வருவாய் ஆகியவைகளை கணக்கில் கொண்டும் அவர்களின் பிள்ளைகளின் வருவாய், சொத்துக்கள் மற்றும் வாழ்நிலை ஆகியவைகளை கருத்தில் கொண்டும் உரிய பராமரிப்பு தொகையை தீர்ப்பாயங்கள் முடிவு செய்து உத்தரவு பிறப்பிக்கும். பிரதான மனு நிலையில் இருக்கும் காலகட்டத்தில் இடைக்கால பராமரிப்பு தொகை மற்றும் வழக்கு செலவு தொடர்பாக உரிய உத்தரவுகளை அந்தந்த தருணங்களில் தீர்ப்பாயம் பிறப்பிக்கலாம். இச்சட்டத்தின் பிரிவு 14 படி பராமரிப்பு தொகையை மனு தாக்கல் செய்த தேதியிலிருந்து வட்டியுடன் வழங்க தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிக்கலாம். வழக்கு விசாரணை தமிழக அரசின் 2009ஆம் வருட விதிகளில் மனு விசாரணை நடைமுறை, சமரச முயற்சி, பராமரிப்பு தொகை தொடர்பான படிவங்கள், மேல் முறையீட்டு நடைமுறைகள் மற்றும் சட்டத்தின் செயலாக்கத்தினை கண்காணிப்பது ஆகியவைகளை பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் 2009ஆம் வருட விதிகளின்படி படிவம் 6 கண்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்து பாதிக்கப்பட்ட மூத்த குடிமக்கள் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தீர்ப்பாயத்தின் முன்பு மனு தாக்கல் செய்யலாம். பின்னிட்டு எதிர்மனுதாரர் ஆஜரானவுடன் இரு தரப்பினரும் விதி 10 படி சமரச அலுவலர் முன்பு சமரச முயற்சிக்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள். மனு தரப்பினர்களிடையே சமரச முயற்சி ஏற்பட்டால்
அந்த சமரச அறிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பாயம் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும். சமரச முயற்சி பலனளிக்கவில்லை என்றால் தீர்ப்பாயத்தின் முன்பு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும். இச்சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுவினை எதிர்மனுதாரருக்கு அறிவிப்பினை சார்பு செய்ய தினத்திலிருந்து 90 நாட்களுக்குள் முடித்து தீர்ப்பாயம் உத்தரவு வழங்க வேண்டும். தேவைப்படும் சமயத்தில் உரிய காரணங்களின் அடிப்படையில் மேலும் 30 நாட்கள் கால நீட்டிப்பு செய்து மனுவினை முடித்து உத்தரவு பிறப்பிக்கலாம். இச்சட்டத்தின்படி 18 வயது பூர்த்தி அடையாத இளவரை மைனர் எதிர்மனுதாரராக சேர்க்க இயலாது. இச்சட்டம் நடைமுறையில் உள்ள இதர சட்டங்களை காட்டிலும் கூடுதல் அதிகாரம் பெற்றதாக அமைந்துள்ளது. இச்சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யும் மனுக்களை விரைவு விசாரணை நடைமுறை சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜர் அடிப்படையில் தீர்மானித்து விரைந்து தீர்ப்பாயங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இச்சட்டத்தின்படி அமைக்கப்படும் தீர்ப்பாயங்கள் சிவில் நீதிமன்றங்கள் போல் செயல்படும். இச்சட்டத்தின்படி பிரிவு 17 படி மனுவின் தரப்பினர்கள் விசாரணை தீர்ப்பாயத்தின் முன்போ அல்லது மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முன்போ வழக்கறிஞர்கள் மூலமாக ஆஜராக இயலாது. No party to a proceeding before a tribunal or an appellate tribunal shall be represented by a legal practitioner. இச்சட்டத்தின்படி தாக்கல் செய்யப்படும் மனுக்களில் பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளின் நகல்களை மனுதாரரான மூத்த குடிமக்களுக்கு சட்டப்பிரிவு 11 படி இலவசமாக வழங்க வேண்டும். தீர்ப்பாயம் பராமரிப்பு தொகை தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பித்த பின்பும் பராமரிப்பு தொகையை எதிர்மனுதாரர் செலுத்த தவறினால் அத்தொகை அரசு வரி நிலுவையை போன்று தீர்மானிக்கப்பட்டு வருவாய் வசூல் சட்டத்தின் கீழ் ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் அத்தொகையை வசூல் செய்ய மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பார். மேல்முறையீடு இச்சட்டத்தின்படி தீர்ப்பாயம் பிறப்பிக்கும் உத்தரவுகளுக்கு எதிராக பிரிவு 16 கீழ் பெற்றோரோ அல்லது மூத்த குடிமக்களோ 60 நாட்களுக்குள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முன்பு மேல்முறையீடு தாக்கல் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களால் செய்யப்பட்ட சொத்து பரிமாற்றம் இச்சட்டம் நடைமுறை வந்த பிறகு மூத்த குடிமக்கள் தங்களது சொத்துக்களை யாருக்கேனும் மாற்றம் செய்து அந்த ஆவணத்தில் தங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என ஒரு நிபந்தனையை ஏற்படுத்தி அச்சொத்தினை அனுபவிக்கும் நபர் மூத்த குடிமக்களை பராமரிக்க தவறினால் அந்த சொத்து பரிமாற்றம் மோசடியானதாக கருதி மூத்த குடிமக்களின் நலனை பாதுகாத்திட தீர்ப்பாயம் சட்டப்பிரிவு 23 படி அந்த சொத்து ஆவணத்தை ரத்து செய்து மீண்டும் அந்த சொத்தினை மூத்த குடிமக்களிடம் திரும்ப வழங்க உத்தரவு பிறப்பிக்கும். மூத்த குடிமக்களை புறக்கணிக்கும் செயல் மூத்த குடிமக்களை கண்ணியமாகவும் நல்ல முறையிலும் பராமரிக்க கடமை இருந்தும் அவ்விதம் பராமரிக்காமல் புறக்கணிக்கும் செயல் தண்டனைக்குரிய குற்றம் என சட்டப்பிரிவு 24 குறிப்பிடுகின்றது. இக்குற்றத்திற்காக சம்பந்தப்பட்ட நபருக்கு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனையும் ரூபாய் 5000 வரை அபராதமும் சட்டப்படி விதிக்க இயலும். பிரிவு 24 கீழான குற்றம் உடனடியாக புலன் விசாரணை செய்யத்தக்க பிணையில் விடக்கூடிய குற்றமாகும். Offenses cognizable and bailable. முதியோர் பராமரிப்பு இல்லங்கள் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள இயலாத வறிய நிலையில் உள்ள மூத்த குடிமக்களை பராமரிக்கும் பொருட்டு குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு முதியோர் பராமரிப்பு இல்லம் என்ற வகையில் போதிய பராமரிப்பு இல்லங்களை மாநில அரசு ஏற்படுத்த வேண்டும் என பிரிவு 19 குறிப்பிடப்பட்டுள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள போதிய வசதி வாய்ப்புகள் இல்லாத நபர்கள் இச்சட்டத்தின் கீழ் வறியவர் இண்டிஜென்ட் பர்சன் என கருதப்படுவார்கள். மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ வசதிகள் இச்சட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்காக அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் சிறப்பு ஏற்பாடுகள் பிரத்யேக வரிசைகள் மற்றும் இதர வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என இச்சட்டப்பிரிவு 20 கூறப்பட்டுள்ளது. மாவட்ட ஜீவனாம்ச அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் மெயின்டெனன்ஸ் ஆபீசர் இச்சட்டத்தின் பிரிவு 18 படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட சமூக நல அலுவலர் அல்லது இணையான பதவி நிலையில் உள்ள வேறு அலுவலர்கள் மாவட்ட ஜீவனாம்ச அலுவலராக டிஸ்ட்ரிக்ட் மெயின்டெனன்ஸ் ஆபீசராக நியமிக்கப்படுவார். இந்த அலுவலர்கள் தேவையான சமயத்தில் பெற்றோர்களுக்காகவும் மூத்த குடிமக்களுக்காகவும் விசாரணை தீர்ப்பாயம் முன்பும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் முன்பும் ஆஜராகி உதவுவார். தமிழக அரசு இச்சட்டத்தின் கீழ் உருவாக்கியுள்ள விதிகளின்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் இச்சட்டத்தின் கண்காணிப்பு அலுவலராக விதி 20 படி பணியாற்றுவார். மாவட்டத்தில் உள்ள மூத்த குடிமக்களும் அவர்களது சொத்துக்களும் முறையாக கண்காணிக்கப்பட்டு பராமரித்திட உரிய நடவடிக்கையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்கொள்ள வேண்டும். பராமரிப்பு தீர்ப்பாயங்கள் மற்றும் மாவட்ட ஜீவனாம்ச அலுவலர் ஆகியோரின் பணிகளை மேற்பார்வையிட்டு ஒருங்கிணைத்து மூத்த குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும்
அவர்களின் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்திட மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் மாநில கொள்கை வரைவு 2022 இச்சட்டத்தின் அடிப்படையில் தமிழக அரசு கடந்த 5/5/2022 அன்று தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் மாநில கொள்கை வரைவு 2022 வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பல்வேறு கொள்கை முடிவுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் முதியோர் நலப்பிரிவுகளை நிறுவுதல், அரசு ஆரம்ப சுகாதார மையங்கள் மூலம் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு விரிவான மருத்துவ காப்பீடு வழங்குதல், தமிழக அரசால் வழங்கப்படும் தேசிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அரசு பணியாளர்களை சார்ந்துள்ள பெற்றோர்களும் நீட்டித்து பணியாளர்களின் சம்பளத்திலிருந்து கூடுதல் பிரீமியம் தொகை பிடித்தம் செய்யப்படுதல், ஒருங்கிணைந்த முதியோர் மேலாண்மை திட்டம், தீராத நோயால் பாதிக்கப்பட்டுள்ள முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளி முதியோர்களுக்கும் மறுவாழ்வு மையம் அமைத்தல், வீடற்ற சூழ்நிலையில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு இடைக்கால தங்குமிடங்களை நிறுவுதல் போன்ற பல்வேறு கொள்கை முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன. நம்மை நல்ல முறையில் பெற்றெடுத்து சீராட்டி வளர்த்திட்ட பெற்றோர்களையும் மூத்த குடிமக்களையும் அவர்களின் வாழ்நாள் முழுவதிலும் கண்ணியமாகவும் அன்பாகவும் பராமரிக்க வேண்டியது பிள்ளைகளின் தார்மீக கடமையாகும். இதனை சட்டங்களும் சமயங்களும் வலியுறுத்துகின்றன. நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.